ஸ்ரீ கிருஷ்ணா ஜெயம். டீச்சராகும் ஜாதகருடைய கிரக பாவ அமைப்பில் எப்படி இருக்கும்? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ பெஸ்ட்டு டீச்சர் அவார்ட், குட் டீச்சர் அவார்ட், எல்லாருக்கும் பிடிச்ச டீச்சர், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் வந்து ப்ரைவேட்டு ஸ்கூலில் வந்து டீச்சர் இருப்பாங்க. சில பேர் கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்ல ஏர்ன் பண்ணக்கூடிய, நல்ல சேலரி வரக்கூடிய ஒரு பொசிஷனில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே ரிட்டையர்ட் ஆவாங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து டீச்சருங்கிற ஒரு கௌரவமும் இருக்கும். நல்ல பென்ஷன் ஸ்கீமில் நல்ல சேலரியும், உங்களுக்கு பென்ஷனில் நல்ல பணமும் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரியான நபர்களுக்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? ஸோ அதை தான் வந்து நம்ம ஜோதிட ரீதியாக அனலைஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா, டீச்சர் ஒரு விஷயத்தை நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னா, ஜாதகத்தில் நம்மளுடைய பர்சனல் யூனிக் ஹாரோஸ்கோப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ் இட் இஸ் ஒரு விஷயத்த என்ன இருக்குதோ அப்படியே வந்து அதை டீச் பண்ணி மக்களுக்கு இது பண்ணி வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும். ப்ளஸ் வந்து குரு நல்லா இருக்கணும். ஸோ குரு பகவான் தான் வந்து டீச்சர். ஸோ அதை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம். ஸோ 4ஆம் பாவமும் குருவும் நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க கம்பல்சரி வந்து டீச்சர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் 99% இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில பேர் வந்து குழந்தைகளுக்கான டீச்சராக இருப்பாங்க. அதாவது வந்து சின்ன குழந்தை மாண்டெசரி ஸ்கூல், பிஜி அந்த இதிலலாம் டீச்சராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து 5ஆம் பாவத்தோட குரு சம்மந்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாண்டெசரி ஸ்கூலு, இந்த சின்ன குழந்தைகளுக்கான டீச்சராக இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக டீச்சராகவே இருந்து ரிட்டையர்ட் ஆகி நல்ல பென்ஷன் ஸ்கீமில் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த 2, 6, 10 அதுக்கப்புறம் 7ஆம் பாவம் நன்றாக இருந்தது அப்படின்னா, சூரியன் நன்றாக இருந்தது ஜாதகத்தில், இந்த மாதிரியான பாவங்கள் வந்து தொடர்பு கொள்கிறாரு. சனி பகவானுடைய தொடர்பில் சூரியன், குரு, 2, 6, 10, 7 இந்த மாதிரியான பாவங்கள் தொடர்பு, கிரக தொடர்பு சனி பகவானுக்கு இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் மிக சிறிய வயதிலேயே, அதாவது இந்த டீச்சருக்கான கோர்ஸை முடித்து டக்குன்னு அவங்களுக்கு அந்த டீச்சர் ஜாபே கிடைச்சிடும். அதுக்கப்புறமா அவங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதே பொசிஷனில் அதே ஸ்கூல்லையோ இல்லை அடுத்தடுத்து வேறு ஸ்கூல்லையோ ஹெட் மாஸ்டர் லெவலில் வந்து நல்லா ஏர்ன் பண்ணி ரிட்டையர்டும் ஆவாங்க. ரிட்டையர்டு ஆனதுக்கப்புறமா வந்து நல்ல பென்ஷனும் வரும் அவங்களுக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆவாங்க. ஸோ சூரியன் நல்ல பலமாக இருந்து சனி பகவானுடைய தொடர்பு 4, 10ஆம் பாவ தொடர்பு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா, கவர்மெண்ட் டீச்சராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்ததாக சில டீச்சர் வந்து ஸ்கூல்லையும் வந்து டீச்சரு ஜாப் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்லேயும் வந்து அவங்க பார்ட் டைமாக டியூஷன் எடுப்பாங்க. லீவ் அன்னைக்கும் நல்ல டியூஷன் பண்ணி அதுலேயும் வந்து அந்த டியூஷன் மூலமாக நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து புதன், கேது இந்த இது அமைப்பு இருந்தது, சனி பகவானுடைய தொடர்பில் இருந்தது அப்படின்னா, 4ஆம் பாவம், 10ஆம் பாவம் தொடர்பு, 2ஆம் பாவ தொடர்பு புதன், கேதுவுக்கு இருந்தது அப்படின்னா, அவங்க வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்காத விஷயத்த தங்களுடைய ஒரு ஸ்டைலில், தன்னுடைய நுண்ணறிவில் டியூஷனில் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போகிறத விட டியூஷன் போகிறது மூலமாக எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி சில பசங்க இருப்பாங்க. அந்த மாதிரியான நுண்ணறிவோட தன்னுடைய ஸ்டைலில், தன்னுடைய பாணியில் டியூஷன் மூலமாகவும் சொல்லி கொடுத்து குழந்தைகள் வந்து பாஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஆற்றல் வந்து புதன், கேது சேர்க்கை இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரியான டீச்சர்களுக்கு இந்த நல்ல புதன், கேது சேர்க்கை மூலமாக நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம் நம்ம. ஜெய் ஸ்ரீராம்.